மணி மனங்களையும் நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலியின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை இன்றைய நாளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சர்வதேசமெங்கும் இருக்கின்ற கலை திறமைகள், அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரும் முகமாக கடந்த 3 ஆண்டுகளாக கேடிய தமிழ் வானொலியில் பயணித்து வருகின்ற நிகழ்ச்சியில் 115வது வாரத்தில் இன்றைய நாள் சந்திக்கின்றோம். உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி திறமைகளை தேடி சர்வதேச பரப்பில் பல இடங்களுக்கு பயணித்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு முற்றுமுழுதாக கனடாவில் இருக்கின்ற கலைஞர்களோடு பேசிக்கொள்ள இருக்கின்றோம். கனடாவில் கலையகத்தை விட்டு வெளியே வந்து ஒரு அரங்கத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து உங்களோடு இன்றைய நாளில் இணைக்கின்றோம். அந்த வகையில் கனடாவில் நன்கு அறியப்பட்ட நினைவுகள் போட்டி என்பது பலருக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். எங்கள் மத்தியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், பல்வேறு கலைப்படைப்புகளாக இருக்கட்டும், அவற்றை ஆவணப்படுத்துவதில் நினைவுகள் மற்றும் நினைவுகளைச் சேர்ந்த திரு கனா ஆறுமுகம் அவர்கள் தொடர்ச்சியாக 9 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றார். எனவே நினைவுகள் நடாத்த ஒரு போட்டி இன்றைய ஆண்டும் இந்த ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 8வது ஆண்டில் நினைவுகள் போட்டி நடைபெறுகின்றது. அதனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்களை இன்றைய நாளில் சந்தித்துக் கொள்ளப் போகின்றோம். 7 குழுக்களாக இந்த போட்டியில் ஒவ்வொரு குழுவிலும் 6 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே 42 போட்டியாளர்களோடு குழு போட்டியாக இந்த ஆண்டில் நடைபெறுகின்ற போட்டியில் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி அந்த குழுவில் இருப்பவர்களை வழிநடத்தி செல்கின்ற தலைவர்களோடு தான் இன்றைய நாளின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி பேசிக்கொள்ள இருக்கின்றது. அந்த வகையில் எங்களோடு இன்றைய நாள் மகிஷா, மயூரன் மற்றும் தாமிரா ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நினைவுகளில் கலந்து கொண்டு இதனூடாக உருவாகி இன்று கனடிய பரப்பில் நன்கு அறியப்பட்ட பாடகர்களாக, சர்வதேச அளவில் நன்கு அறியப்பட்ட பாடகர்களாக இணைந்திருப்பவர்கள். இவர்களுடைய வழிகாட்டலில் இந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். எனவே இந்த தலைவர்களில் 6 தலைவர்களை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனவே வணக்கம் மூவருக்கும். வணக்கம். வணக்கம். எனவே கனடிய தமிழ் வானொலி ஊடாக சந்திக்கின்றோம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? முதலில் மயூரனிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனது பெயர் மயூரன். நான் முக்கியமாக ஒரு கர்நாடிக் சங்கீதத்தில் நான் ஒரு ஈடுபட உள்ளால். ஸோ நான் மெயின்லி கர்நாடிக் வோக்கலிஸ்ட் மற்றும் மிருதங்கம், வயலின் போன்ற ஆர்ட் ஃபார்ம்ஸை இன்வால்வ்டாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ வருஷமாக எல்லாம் பழகி we are able to pass that on to the next அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு பாஸ் பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. எந்த குழுவோடு பயணிக்கின்றீர்கள் மயூரன்? நாங்கள் எங்களோட டீம் ரெட் ஃப்ளேம்ஸ். ரெட் ஃப்ளேம்ஸோடு பயணிக்கின்றீர்கள். தாமிரா? வணக்கம். எனது பேர் தாமிரா ரஜிகரன். நான் 4 வயசுலேருந்தே பாட தொடங்கியிருக்கிறேன். கனடா, அமெரிக்கா, இந்தியா, ஸ்ரீலங்காவில் நிறைய போட்டி நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனலிஸ்ட் பட்டம் கூட எடுத்திருக்கிற நிறைய இடங்களில். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நினைவுகள் ஹேஸ் பின் இந்த ஸ்டார்டிங் பிளாட்ஃபார்ம். பாட்டில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கலே வர ஒரு முதல் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு நினைவுகள். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் தொடங்கி இப்போ இவ்வளோ வேஷன் கடந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு லீடர் என்ற ஒரு முறையில் ஹெல்ப் பண்ண நினைக்கல மிகவும் பெருமையாக இருக்கிறது. அண்ட் ஸோ மை டீம் இஸ் த பிளாக் ஸ்பேட்ஸ். அண்ட் ஸோ நாங்கள் எல்லாரும் நிறைய எஃபர்ட் போட்டுருக்குறாங்க. எவ்ரி ஒன், ஆல் தீஸ் கிட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் சின்ன வயசில் இருந்து பாடின அந்த இதை விட எங்களோட டபுள் ட்ரிபிள் லெவலில் பாடினோம் எல்லாருமே. ஸோ it's great to see that growth and it's great to be a part of it. Mahisha? So எனது பேர் மகிஷா பைரதன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே மியூசிக் படிச்சுருக்கிறேன், கர்நாடிக் மியூசிக். அண்ட் ஆல்சோ இங்கே டொரானோ அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னலி ஷோஸ் காம்படிஷன்ஸ் போய்கொண்டிருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி when I think back, நாங்கள் செஞ்ச எல்லாத்துலேயுமே நினைவுகள் has been such a big part. And team leader இல்லாமல் I think also just participating in the show நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். And to be able to pass that on to all of the younger kids, it feels great. So and இந்த team the Purple Rain. பர்பிள் ரைக். எனவே 7 குழுக்களை கொண்ட போட்டியாளர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இங்கே கனடாவில் நன்கு அறியப்பட்ட பாடகர்கள் நினைவுகளின் ஊடாக ஆரம்பித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பயணம் என்பது இருக்கின்றது. ஆண்டுதோறும் வெளிவருகின்ற நினைவுகளினுடைய சஞ்சிகை வெளிவருகின்ற ஒன்றாக இருக்கும். அதில் அட்டைப்படத்தில்
திறமைகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று இந்த பின்னணி பாடகர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். இசைத்துறையில் பல விடயங்களை செய்து வருகின்றார்கள். அரசியலிலும் கூட தங்களுடைய திறமைகளை நிரூபித்துக் கொண்ட அட்டை படத்துக்கு சொந்தக்காரர்கள் நினைவுகளில் இருந்து உருவாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேசத்தில் நடைபெறுகின்ற பல விடயங்களை நினைவுகளாக நினைவுகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நினைவுகளின் மற்றொரு முயற்சி தான் இங்கிருக்கின்ற இசை திறமைகளை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், இசையோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இசைக்கலைஞர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு 8வது ஆண்டில் நடைபெறுகின்ற போட்டியாளர்கள், அந்த போட்டியாளர்களுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு போட்டி என்பது இது இசை போட்டி என்பதை தாண்டி கொண்டு குழுவாக பயணிக்கின்ற பொழுது உங்களை போன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குழுவாக செயற்பட வேண்டும். தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம், தனித்தனியாக பல விடயங்களை செய்கின்றோம், குழுவாக செய்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது அது கேள்வியாக இருக்கின்றது. எனவே அதனை சிறிய வயதில் இருந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது தனித்திறமைகளை நிரூபிக்கின்ற போட்டி என்பதை தாண்டி குழுவாக குழு சார்ந்து செய்கின்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது. எனவே எப்படி இருக்கின்றது இந்த பயணம், குழுவாக பயணிப்பது? எஸ்பெஷலி எந்த அனுபவத்தில் நான் பல வருஷம் கொஞ்சம் லைக் தனி ஒரு கர்நாடிக் ஆர்டிஸ்ட் என்றபடியாக நான் கொஞ்சம் தனி பெர்ஃபார்மன்ஸஸ் செய்ய பழகிட்டேன். ஸோ இது வந்து ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு குழுவாக சேர்ந்து பாடுறது, அந்த டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் எல்லாம் ஒரு மென்டராக நாங்கள் we have to be able to identify அந்த strengths and weaknesses and ஒரு நல்ல வடிவா we have to put that all together because ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு strength இருக்கிறது. ஸோ அது to combine that all together அதான் ஒரு challenge இந்த குழுவா பாடைக்கு. ஸோ எனவே உங்களை போன்று நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பித்த நிலைமையிலிருந்து இப்பொழுது பலர் இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். 42 போட்டியாளர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் ஒரு சவாலாக பார்க்கிறீர்கள் இந்த போட்டிகளை, அல்லது இதை ஒருங்கமைத்து ஒரு இறுதிக்கட்ட மேடை வரை நகர்த்தி செல்வது? 5 சுற்றுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு விடயங்களை அவதானித்திருப்பீர்கள். இவர்கள் போடுகின்ற அந்த நேரம் அல்லது இவர்கள் தங்களை தாங்களே மெருகூட்டிக் கொள்வது அல்லது இவர்களோடு பயணிப்பது எவ்வளவு தூரம் ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது? Yeah, I mean, sometimes it does get challenging. I think even just like figuring out, like it can be something simple like ellarum uppa vandu meet panni like practicing, or also figuring out you have 6 different kids, which means 6 different voices, different styles. So making sure that everything comes together and sounds like one team. And making sure that communication is there between the team it's kind of a challenge sometimes. But I think we've all been working very hard to make sure that our team does well. And we want it like a healthy competition. So. அடுத்த கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பாக தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு பாடலை கேட்கலாம். அவங்களுடைய மூவரும் சேர்ந்து தருகின்ற ஒரு பாடல். La la la, ooh la 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 la. Oh ooh la la la, ooh la la la, ooh la 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 la. மானா மதுர மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒன்று கேக்குது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்ன கேட்டினேன்னு நான் சொல்லுவேன். எனவே அழகான பாடல் ஒன்றை மூவரும் சேர்ந்து தந்திருந்தீர்கள். அடுத்த கேள்விகளுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய குழு சார்ந்த விடயங்களை சொல்ல முடியுமா? யாரெல்லாம் உங்களோட குழுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லது எவ்வளவு கால பயணத்தில் மறக்க முடியாத விடயங்கள்? அப்படி ஒரு விடயம் என்றால் அதான் லைக் ஒரு லைக் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்று இல்லை, பட் ஆனால் நாங்கள் எல்லாரும் யூனோ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்ஸ் ஒன்றாக சேரும்போது அதான் that's the best experience எங்களுக்கு for all of us. ஒரு எஸ்பெஷலி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்மனி எடுத்தால் எல்லா செக்ஷனும் வடிவா அமைஞ்சதுன்னா that's the happiness for us. So அதான் the best moment அதுக்குள்ள.
தாமிரா, உங்களுடைய குழு பற்றி அல்லது அந்த குழுக்களில் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள்? So எந்த டீம் வந்து எங்களோட ஏஜ் difference வந்து it's pretty big. So they're சின்ன பிள்ளைகள். So அவையில் வந்து the way they think is very different. நாங்கள் வந்து இப்போ ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிறோம்னா நாங்கள் ஓகே பாட்டு இப்படி இருக்குது வந்து அந்த பாடுற விதத்தை மட்டும் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அவையில் உடனே எனக்கு இந்த டான்ஸ் வேணும், எனக்கு இந்த ப்ராப் வேணும் என்று அவையிலே அந்த ஐடியா கொண்டு வந்து அவையிலே செஞ்சு அவையிலே கொண்டு வந்துடணும். ஸோ ஐ திங்க் that's the best part about my like what I love about my team is அவையில் ஒரு ஐடியா நாங்கள் யோசிக்கும் முதலே the younger ones they get to the idea, they start doing everything and they come. So அந்த ஒரு that experience of us being able to experience what they're thinking, it's great. எனவே மகிஷா சொல்லுங்கள், இப்போ 5 சுற்றுக்களாக இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அண்மையில் வருகின்ற வாரங்களில் இறுதிப் போட்டி கூட தயாராகி கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டிக்கு முன்பாக ஒரு செமிஃபைனல்ஸ் நடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கின்றது. இதற்கான தயார்படுத்தல்கள் அத்தனை குழுக்களிலும் எப்படி இடம்பெறுகின்றது? Yeah, so we've started practicing எல்லாத்துக்கும் and we've decided like what everyone's going to do. I think I wanted to mention like for my team, like they're all like very young kids and like just like everyone else, they have the ability to they pick up on it and like they don't feel upset about anything. Like I'll sing one line and then they'll repeat it right away. So அந்த மாதிரி தான் இப்போ practice போய்க்கொண்டிருக்குது and we're working really hard. So we'll see what happens. எனவே நன்றி மூவருக்கும். இன்றைய நாள் கனடிய தமிழ் வானொலியினுடைய உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினோடாக இணைந்து கொண்டமைக்கு நினைவுகள் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இசைத்துறை சார்ந்த பயணமும் இந்த நினைவுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற பயணமும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி மூவருக்கும். தொடர்ச்சியாக மற்ற தலைவர்களையும் சந்திக்கலாம். நன்றி. கனடிய தமிழ் வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களூடாகவும் இணையத்தினூடாகவும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நினைவுகள் போட்டியாளர்கள், அந்த போட்டியாளர்களோடு பயணிக்கின்ற குழு தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு மகிஷா, மயூரன் மற்றும் தாமிரா ஆகியோர் முதல் பகுதியில் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு விடை கொடுத்துக் கொண்டு மற்ற பகுதியில் அடுத்த 3 தலைவர்களை சந்தித்துக் கொள்ள போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கனடிய தமிழ் வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியோடு. கனடிய தமிழ் வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் நினைவுகள் போட்டியாளர்களோடும் இந்த நினைவுகள் நிகழ்ச்சி குழுவோடும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்களோடும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பொழுதில் நினைவுகள் என்றால் ஞாபகத்துக்கு வருபவர் திரு கனா ஆறுமுகம் அவர்கள். கனடாவில் நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்களை ஆவணமாக்கி இணையத்தினூடாக தருகின்ற அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் நினைவுகள் சஞ்சிகை வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மத்தியில் இருக்கின்ற நினைவுகளை அழகாக கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியில் முதன்மையாக பேசப்படுபவர் உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்த திரு கனா ஆறுமுகம் அவர்களை இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். வணக்கம் அண்ணா. எனவே ஒரு ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் நினைவுகளுக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனவே 8வது ஆண்டாக நடைபெறுகின்ற போட்டி நிகழ்ச்சி எப்படி செல்கின்றது? இந்த ஆண்டு எவற்றை நாங்கள் வித்தியாசமாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இந்த போட்டி நிகழ்ச்சியின் நோக்கமே ஒரு வாய்ப்பை வழங்குவது தான். ஏனென்றால் நாம் இப்போ பாடுகின்ற கலை என்பது இந்தியாவை மையப்படுத்திய கலையாகவே இருக்கின்ற பொழுது இங்கு எவ்வளோ ஒரு கலைத்திறமை இருந்தாலும் அதை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கின்றன. இதே இங்கு பாடுகின்ற ஒரு கலைஞரும் இந்தியாவில் பாடுகின்ற ஒரு கலைஞருக்கும் என்று எடுத்துக்கொண்டு கொண்டால் இங்கு பாடுகின்ற கலைஞருடைய திறமை அவரை விட கூடுதலாக இருக்கும். ஆனால் அவருக்கான ஒரு சந்தை வாய்ப்பு அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அது சற்று குறைவாகவே இருக்கின்றது. அதை நாம் இங்கு வாழ்கின்ற கனடிய தமிழர்கள் தான் அதை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. எனவே இந்த ஆண்டு நடைபெறுகின்ற நினைவுகள் நைட், நினைவுகளின் இறுதிப் போட்டி எங்கே நடைபெறப் போகின்றது, எந்த நாளில் நடைபெறப் போகின்றது, அதை சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், இது சீனா கலாச்சார மன்றத்தில் நடைபெறுகின்றது. இந்த முறை அந்த நிகழ்ச்சி சற்று பிரமாண்டமாக நடைபெறுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் இது ஒரு முன்னுதாரணமாக தரப்பட வேண்டும். அதாவது இவ்வளவு நேரத்தை செலவழித்து வருகின்ற பெற்றோர்கள், குழந்தைகள் தங்களுக்கும் ஒரு மேடை கிடைக்கின்ற என்று ஒன்று சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். என்றால் இந்த மேடை தான் தரத்தை தருகின்றது.
கலை என்பது தனிய குரல் வளத்தை மாத்திரம் அல்லாவிட்டால் ஒரு பக்கவாத்தியத்தை வைத்து ஒரு தரத்தை உயர்த்தி விட முடியாது. இன்றும் இந்த சபாவில் நான் பாடினேன் என்று சொன்னால்தான் அந்த சபாவுக்கான அந்த கலைஞருக்கான மதிப்பு கிடைக்கும். அதுபோல் நினைவுகள் மேடையில் நான் பாடினால் எனக்கு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கும் என்ற நிலையை நாமல் உருவாக்க வேண்டும். அந்தக்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. இந்த இறுதிப் போட்டி அல்லது நினைவுகள் நைட்டை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? அதே நேரத்தில் நினைவுகள் சார்ந்த மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரோடு தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும்? நீங்கள் info@ninaival.com-க்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்றால் டிக்கெட்டை பெறுவதை பற்றி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இது ஒரு டிக்கெட் ஈவென்ட் தான். இது 5:30 மணிக்கு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம். இதுக்கான தயார்படுத்தல் மற்ற நிகழ்ச்சிகள் மாதிரி அல்லாமல் இது ஒரு ப்ரொடக்ஷனாக செய்கின்றோம். இது என்னென்னு சொன்னால் ஒரு நிகழ்வு என்பது நீங்கள் எப்படியும் செய்துவிட்டு போகலாம். ஒரு ப்ரொடக்ஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான தயார்படுத்தல் நிறையவே தேவைப்படும். என்றால் அது ஒரு சற்று நேரப்பிழையோ அதற்கான தேவையோ சரியான முறையில் இல்லாவிட்டால் அது நிகழ்ச்சியினுடைய தரம் கெட்டுவிடும். அந்த நிகழ்ச்சியினுடைய தரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதாவது 22ஆம் தேதி நிகழ்வை 21ஆம் தேதி முழு ஒப்பனையில் செய்துதான் 22ஆம் தேதி மேடியேற்றுக்கணும். ஏன்னா பல குழந்தைகள் பாடுவதால் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சியாக எப்படி நீங்கள் 22ஆம் தேதி நிகழ்ச்சியை பார்ப்பீர்களோ அதே மாதிரி 21ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை அந்த குழந்தைகள் ஒரு பரிச்சித்தமாக செய்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கின்ற நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நினைவுகள் சார்ந்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நினைவுகள் சார்ந்து என்பதை விட ஒரு கனடிய சமூகம் சார்ந்த நிலையில் ஒரு விண்ணப்பத்தை வருகின்றேன். ஆனால் மேடை என்பது இங்குள்ள கலைஞர்கள் ஏறுகின்ற மேடைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் குழந்தை ஏறுகிற மேடை மாத்திரம்தான் மேடை அல்ல. எல்லா தமிழ் குழந்தைகளுக்கான வாய்ப்பு கொடுங்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாகின்ற பொழுது எல்லோரும் வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். நன்றி திரு கனா ஆறுமுகம் அவர்களே. இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று அடுத்த 3 தலைவர்களை சந்திக்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி கோல். கேடிய தமிழ் வானொலியின் காற்றலையில் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நினைவுகள் சார்ந்து நினைவுகள் என்றால் எங்களுடைய நினைவுக்கு வருபவர் திரு கனா ஆறுமுகம் அவர்கள் இந்த ஆண்டில் நடைபெறுகின்ற நினைவுகள் போட்டி நிகழ்ச்சி சார்ந்த சில விடயங்களை எங்களுக்காக தந்திருந்தார். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மற்ற 3 போட்டியாளர்களுக்கான தலைவர்களை சந்தித்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். கேடி தமிழ் வானொலியின் உலா வரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி 115வது வாரத்தில் இன்றைய நாள் நேரடியாக நினைவுகள் போட்டியாளர்களுடைய போட்டி நடைபெறுகின்ற மண்டபத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். 5 சுற்றுக்களை கொண்ட 42 போட்டியாளர்களோடு இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குழு போட்டியாக நடைபெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் 7 குழுக்கள் பங்கு பெறுகின்ற தருணத்தில் 7 குழு தலைவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் அந்த 6 குழு தலைவர்களை கேடிய தமிழ் வானொலியின் உலா வரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த 2வது பகுதியில் எங்களோடு நிதர்ஷா, சுவேதன் மற்றும் வைஷ்ணவி ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். வணக்கம் மூவருக்கும். வணக்கம். எனவே வைஷ்ணவி இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். வைஷ்ணவி, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நேயர்களுக்காக தர முடியுமா? வணக்கம், என்னுடைய பேர் வைஷ்ணவி ஸ்ரீரஞ்சன். இப்போ ஆல்மோஸ்ட் about 10 years நான் கர்நாடிக் மியூசிக் படிச்சுக்கொண்டிருக்கிறேன். யூஸ்வலி நான் கர்நாடிக் மியூசிக்கில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் தேங்க்ஸ் டு ஷோஸ் லைக் நினைவுகள் அண்ட் ஸோ ஆன் கொஞ்சமாக I've been going into the cinematic field, and I've been blessed to have the opportunity to work with kids this year to mentor a team. என்னுடைய டீம் பேர் Maroon Muthukal. Swethan. Hi, என்னோட பேர் Swethan Velayudar, and I've been participating as a part of Ninaivukal for 10 years as well. I sang at Ninaivukal after I participated in another show. On Carnatic music maybe since I was I was learning. Again, it's been amazing working with kids. They're very talented. They all have their unique abilities, and they all have that drive to learn, which obviously really helps. நிதர்ஷா, சொல்லுங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ஹாய், எனது பேர் நிதாஷா வசந்தகுமார். நானும் கர்நாடிக் மியூசிக் 4 வயசுலேருந்து பழகிட்டு இருக்கிறேன். Cinematic field I only started Ninaivukal 2018. That's the first platform.
அதுக்கு பின்பு I got so many opportunities. Like that's when I started growing. This year I'm so thankful I got this opportunity to mentor all these kids. They're very talented, so super creative. They have the drive, they have the competitive field in them, so it's just really nice and fun to work with. எனவே உங்களுடைய குழுக்கள் சார்ந்து பேசுவதற்கு முன்பாக மூவரும் சேர்ந்து ஒரு பாடலை தர முடியுமா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். எனவே ஒரு அழகான வரிகளை மூவருமாக தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சுவேத்தனை பார்த்தால் மிகச்சிறிய வயதிலிருந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த சுவேத்தன் இப்பொழுது அடுத்த தலைமுறை ஒரு தாண்டி ஒரு தலைவராக செயற்பட்டு கொண்டு வருகின்றீர்கள். எனவே உங்களுடைய காலத்துக்கும் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற இந்த சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது எப்படியான ஒரு வித்தியாசத்தை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? When I was young, I couldn't dance, I couldn't perform. I was really shy. நான் மேடையில் வந்தால் சும்மா நின்று பாடிட்டு போவேன். சிரிக்க மாட்டேன், ஆட மாட்டேன், ஆக்ட் பண்ண மாட்டேன். இப்போ வர பிள்ளைகள் வந்து they have so much ability and they put in the time and effort and commitment, which I find very impressive. I'm very impressed by it. இல்லை, வைஷ்ணவி சொல்லுங்கள். கூடுதலாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் கூடுதலாக வந்து செல்கின்ற இடமாக இருக்கும். எனவே அந்த போட்டியாளர்களுடைய பெற்றோர்கள் சொல்கின்ற விடயங்கள் எப்படி இருக்கின்றது, அல்லது இந்த போட்டியாளர்களோடு பயணித்துக் கொள்வது எப்படி இருக்கின்றது? To begin with, parents of Solavanam Kandipa, they're very supportive. Whether Pulel Seria Panama, Pulera Panama, it doesn't matter. At the end of the day, Nere parents and Kandirkan for sure within this time is Nere parents, they're very supportive to whatever it is. In the Pulel, like it's not about the competition, it's not about succeeding, making to the finals. They just feel proud that my daughter, my son had gone on stage and given their best effort. And I think that's a very big difference in this generation now. And the supportive mindset they feel very independent. They don't want to settle for anything mediocre. Everything has to be another level. Nothing is just basic. Everything has to be the next level. And in the age group, I think all of us, like Anna had said, many of us just மேடைக்கு வந்தால் பாடுவோம், பாட்டை பாடி போட்டு karaoke இல்லாட்டி பேண்டோட and we walk off. But இப்போதைய பிள்ளைகள் வந்து they think very outside of the box. Like எது entertaining-ஆக இருக்கும், எது அவளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது group-ஆக very supportive. And they're remarkable is none of the kids are in an unhealthy relationship or an unhealthy competitiveness. Very, very healthy competitive mentality, very supportive to one another. So I think it's really nice to see that nowadays when the newer generations are much better than how we used to be. அதே போன்று மற்றொரு விடயம், நினைவுகள் போட்டிகளை பார்க்கின்ற பொழுது இது திறமையான பாடல்களை தேர்ந்தெடுப்பது அல்லது திறமையான கலைஞர்களை வளர்த்தெடுப்பது என்பதை தாண்டி கொண்டு ஒரு மனிதருக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் ஒரு தலைமைத்துவ பண்பை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் தமிழர் சமூகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தளமாக கூட இதனை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பினை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? Kandipa, if it wasn't for Ninaivukal, I think I wouldn't have had the opportunity to understand from another person's perspective எப்படி பாடுறீனம், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி பாடணும். And like mentioned earlier by other team mentors, நாங்கள் தனியாக பாடுறதுக்கும் சேர்ந்து ஒரு குழுவாக பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து தனியாக பாடிக்கல it's everything is just about yourself. But நீங்கள் குழுவாக பாடிக்கல everything has to sound like one. Everything has to be very supportive. நான் earlier சொன்ன மாதிரி it's all about being supporting, being a team. So and lead பண்ணுறது வந்து it's such a different experience. In fact, I teach music, I teach violin, but ஒரு தனி பிள்ளைக்கு படிப்பிக்கிறதை விட ஒரு குரூப்பாக எப்படி ஒரு supportive team-ஆக இருந்து பாடுறது வந்து it's a really different experience. So I'm glad Ninaivukal had given us this opportunity. நிதர்ஷனா சொல்லுங்கள். இப்போ இந்த குழுக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இதற்கான தயார்படுத்தல்கள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? இந்த குழுவோடு பயணிக்கின்ற உங்களுடைய அனுபவம்? என்னுடைய அனுபவம் I would say நான் அவைகளை பார்க்கும் முதல் அவையில் ஆல்ரெடி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் என்னட்டு வருவேணும். So when I go through practice with them, everything's set. All I have to do is small tweaks here and there. But other than that, they're very confident.
அவை கான்ஃபிடென்ட்டாக என்னட்ட ஒன்று காட்டிக்க I can work with that, and it's really nice. And apart from them showing me whatever, I am learning a lot from them, even though they think I'm teaching them something, but I'm actually learning a lot from them. எனவே நிறைவாக கனடிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு மூவரும் சொல்கின்ற விடயம் என்னவாக இருக்கு? ஸ்வேதன் சொல்லுங்க. Okay. எல்லாரும் வாங்கோ, நினைவல் பார்க்க வாங்கோ. We have some great performances lined up for you guys. Yeah, that's all. Yeah, like Anna had said, amazing performances, but I think beyond that, in the playing the effort முதல் பார்க்க வேண்டியது இருக்கு. Like I think a lot of kids out there who are shy, coming and seeing the age group, seeing the initiative, the amount of risk they're taking to put their best performance, I think is very motivating to everybody else. In fact, for us itself, looking at them, I think that, you know, I think we need to step up the level. So for sure, எல்லாருக்கும் they should come to this show just to support our kids as well, for sure. நன்றி உங்கள் மூவருக்கும் இன்றைய நாளில் எங்களோடு கலந்து கொண்டு நினைவுகள் சார்ந்து பாய்ந்து கொண்டமைக்கும் உங்களுடைய அனுபவங்களை பாய்ந்து கொண்டமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். கேடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியின் 115வது வாரம் டொரண்டோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நினைவுகள் போட்டி சார்ந்து பேசியிருந்தது. வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் நினைவுகள் நைட் மற்றும் நினைவுகள் போட்டியாளர்களுடைய இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கின்றது. எனவே எங்கள் மத்தியில் வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை அவர்களுக்கான வாய்ப்பினை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகின்றது. எனவே வாய்ப்பு இருக்கின்றவர்கள் நீங்களும் சென்று அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நினைவுகள் சார்ந்தும் போட்டி சார்ந்தும் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நினைவுகள் திரு கனா அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது இங்கே இருக்கிற இசைக்கலைஞர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்றைய நாள் எங்களோடு நினைவுகள் போட்டியாளர்கள், அந்த போட்டிகளுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர்கள் மற்றும் நினைவுகளின் திரு கனா ஆறுமுகம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதே போன்று மற்றைய திறமைகளோடு அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை இன்றைய நாளின் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் கோகுலன். நன்றி, வணக்கம் நேயர்களே.